ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சரிசியில் இந்த மாதிரி சாஃப்டான ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருள் தான் தேவை இந்த கேக் செய்கிறதுக்கு. இந்த சம்மரில் உங்கள் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி, இட்லிக்கு போடுற பச்சரிசி. இது வந்து பெங்களூரில் சாப்பாட்டுக்கு செய்வாங்கள்ல, அங்கெல்லாம் பச்சரிசி தானே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க, அந்த பச்சரிசி. இது வந்து ஒரு கப் அளவு எடுத்து நல்லா அலசி ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வீட்டில் நம்ம சாப்பாடு வச்சது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், இதை 3த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த தேங்காய் வந்து நம்ம அரிசியோடவும் சாதத்தோடவும் அரைக்கும்போது அந்த தேங்காய் பால் வரும்ல, அந்த தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு வந்து ஹைலைட்டான டேஸ்ட்டே கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது 3த்தையும் ஒரே மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இது ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பனை வெல்லமும் ஜாகரி பவுடரும் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அந்த நம்ம அரைச்சிட்டு வந்த மாவோடவே இதை நம்ம சேர்த்துக்கணும். சூடாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடாகவே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மாவை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்து ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்து விட்டே ஆகணும். சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஆனால் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் விடணும்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக மிஷினில் ஆடின எண்ணெயாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த தலைக்கு தேய்க்கிற விவிடி கோல்டு, பேராஷூட் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போகிறீங்க. மிஷினில் ஆடின எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெய், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய தன்மையுடைய தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கேக்கை கடித்து சாப்பிடும்போது தேங்காய் வந்து கடிப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் விடுங்க. கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா மாவு பிடிச்சி அந்த கேக்கு கிறிஸ்பாக இருக்கும்ல அடியில், அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். நல்லா 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை பேன் வந்து சைடில் வச்சுருந்தோம்ல, அந்த தோசை பேன் காஞ்சிடுச்சு. இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை பேன் மேலே இதை வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து இதை பேக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வெடித்து வந்துருச்சுன்னா நல்லா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சில டைம் செய்யும்போதெல்லாம் நல்லா மேலே உப்பி வந்திருக்கும். அந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு கத்தி விட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக உள்ளே போச்சு அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக ஸ்மூத்தாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானது ரொம்ப முக்கியமாக வந்து பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் பச்சரிசி, தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குல்ல, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.